வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஃபிஷ் கிரேவி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து சங்கரா மீன் வந்து ஒரு 3/4 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து புளி கரைசல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, 2 லெமன் சைஸ் அளவு, பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மஞ்சப்பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான சால்ட்டு. ஒரு வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். காரம் ஜாஸ்தி வேணால் மிளகு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அதே மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுவாங்க. அரைச்சாச்சு. செட்டிநாடு ஸ்டைலில் வந்து வரமிளகா, தனியா, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி விடுவாங்க. ஒரு வானலி இல்லைன்னா வந்து பாட்டில் சட்டியில் வந்து நம்ம வந்து குழம்பை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் சூடானோன்னா 1 ஸ்பூன் வந்து கடுகும், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பூண்டு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு பிறகு நாம் வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, சால்ட் வந்து சேர்க்கலாம். கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ்ஷை போடலாம். அப்போ தான் வந்து நல்லா பிண்டு பிண்டு வராமல் இருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து போடலாம். இது வந்து நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வெந்துடும். அது ஃபிஷ் மட்டும் ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலந்து விட்டோம்னா அது வந்து உடஞ்சி போயிடும். பாருங்கள், சுட சுட ரைஸோட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்டோம்னா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கரண்டியில் தான் எடுக்கணும், இல்லைனா வந்து அது உடஞ்சி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.